வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, காளியோட தியான மந்திரம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம். சரிங்களா, இது என்னோடய குரு கொடுத்த தியான மந்திரம், மகா காளியோட தியான மந்திரம்ப்பா இது. சரிங்களா, இது யார் வேணால் ஜபிக்கலாம். படிக்கிறவங்க குழந்தைங்க ஜபிக்கலாம், தொழில் போகிறவங்க ஜபிக்கலாம், படிக்கும் மாணவர்கள் ஜபிக்கலாம், யார் வேணால் ஜபிக்கலாம். எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட நீங்கள் ஜபிக்கலாம். சரிங்களா, பொதுவாகவே காளியோட தியான மந்திரங்களை சொல்லும்போது காளியோட குணாதிசயங்கள் நம்ம உடம்புல இறங்கணும் குரு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த மந்திர பிரயோகம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடம்புல அதிகப்படியான உஷ்ணம் தெரியும். சரிங்களா, ஒரு பேர்த்துக்கும் ஒரு இது தெரியும். சில பேர்த்துக்கு அந்த மந்திரம் சொல்லும்போது அந்த இரு பிரிவு மத்தியில் அந்த நெத்தி பொட்டு இருக்குங்க இல்லையா, நெத்தி பொட்டு அது ஒரு பந்து போல் சுறுசுறுன்னு ஏதோ ஊசி குத்துறது போல், ஏதோ அப்படியே உள்ளே இழுக்கிறது போல் இருக்கும். சில பேர்த்துக்கு பின்னாடி தண்டுபடம் இருக்கு இல்லையா, முதுகு பின்னாடி அது ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, இதை கண்டு நீங்கள் எதுவும் இது பண்ணணும். இதெல்லாம் மந்திரம் சித்தி ஆவதற்கான அறிகுறிகள். சரிங்களா, இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் முத ஸ்டார்ட் பண்ணும்போது சனிக்கிழமை அமாவாசை நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வளர்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா இந்த மந்திரத்தை. இது எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இந்த மந்திரத்தை முத தொடங்கும்போது விநாயகர் கோயிலுக்கும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் மனமாற வேண்டிட்டு இந்த மந்திரத்தை தொடங்குங்க. சரிங்களா, இந்த மந்திரத்தை சொல்லும்போது எந்த ஒரு வேண்டுதல் வைக்காதீங்க. காளியே கதி, காளியே சொர்க்கம்னு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது காளி சுற்றி நின்று காவு காக்கும்ப்பா உங்களைய. சரிங்களா, எந்த இந்த பில்லி சூனியம் அதெல்லாம் எதுவுமே கிட்ட நெருங்காது. சரிங்களா, இதை சுவடியில் மயானத்தில் தான் சொல்லியிருக்காங்க இந்த தியான மந்திரத்தை. ஆனால் பொதுவாகவே தியான மந்திரம் எங்கே வேணால் சொல்லலாம், வீட்டிலையும் சொல்லலாம், பூஜை அறையிலையும் சொல்லலாம். சரிங்களா, இது எங்கள் வீட்டிலையே சொல்லுங்கள், எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது. அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். சரிங்களா, இந்த மந்திரத்தை எவன் தினந்தோறும் ஒருத்தன் ஜெபிக்கிறானோ காளி அருளால் அவனுக்கு ஞானம் கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும்ப்பா. சரிங்களா, ஒருத்தன் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு வேலை கிடைக்கும். ஒரு பொருளாதாரத்தில் அவனுக்கு சுத்தமாக பொருளாதாரமே இல்லையா, அவனுக்கு தேவையான பணம் கிடைக்கும். சரிங்களா, எதிரி தொல்லையா, எதிரியெல்லாம் காளியெல்லாம் எப்படி சொல்கிறதுனா, எதிரிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கும் காளி. இந்த மந்திரம் எவன் ஒருத்தன் சொல்கிறானோ அவனுக்கு எதிரியால் தொல்றேன், அவனுக்கு அங்கே என்ன கதின்னு நம்மளால யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு போய் அடிக்கும் எதிரியை. சரிங்களா, அது சிறப்பான மந்திரம். அந்த தியான மந்திரம்லாம் எதிரி ரொம்ப உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கானா இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் பிரயோகம் பண்ணுங்கள். ஒரு நண்பர் கூட இன்றைக்கி கேட்டிருந்தார், எதிரியால் நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன், தொடர் செய்வேன பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு மந்திரம் கொடுங்க அப்படின்ட்டு இருந்தார். அவங்களாம் அதை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா, இதெல்லாம் கை மேலே பலன் தரும்ப்பா. சரிங்களா, இதை நீங்கள் கிழக்கு திசையில் மட்டும் பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு காளியை பொறுத்த வரைக்கும் தியான மந்திரங்களை இரவு நேரத்தில் அதிகமாக சொல்லுங்கள். சரிங்களா, அதே மாதிரி காளியை நீங்கள் எப்படி வணங்குறீங்கன்னு ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதை ரொம்ப ரொம்ப உக்கிர ரூபத்திலே வராங்க, சாந்தமாக மனசில் நிறுத்தி நீங்கள் வணங்கணும். சரிங்களா, உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அனைத்தும் கொடுக்கும்ப்பா. சரிங்களா, உங்களை எப்படி நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, உங்கள் தாய்க்கு தெரியும்ல இந்த இந்த பிள்ளைக்கு இது தேவைன்ட்டு, அதே மாதிரி உங்களை சுற்றி ஒரு 10 அம்மா இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மந்திரம். சரிங்களா, இதை அனைவருமே பயன்படுத்துங்க. இது ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து என் குரு எனக்கு கொடுத்த மந்திரம். இதை எல்லாருமே நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா, காளியோட பக்தன் ஒருத்தனும் சொல்ல வேண்டிய மந்திரம் இதெல்லாம். சரிங்களா, மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.